நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்ற பாஜக துடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக எம்பி கனிமொழி, தமிழக மக்கள் மத்தியில் பாஜகவினரின் பகல் கனவு பலிக்காது என திட்டவட்டமாக கூறியுள்ளார். மதக்கலவரத்தை உருவாக்கி குளிர்காயலாம் என்ற நினைப்பில் இருக்கும் பாஜகவினரின் குரோத புத்தி குறித்து தமிழக மக்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்திலே பல நூற்றாண்டுகளாக எந்த பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் அங்கே மக்கள் அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவிற்கும் சென்று அங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய சூழலை சீர்குலைக்கும் விதமாக மக்களுக்கு இடையே மத குரோதத்தை உருவாக்கக்கூடிய விதமாக தேவையில்லாமல் எந்த மதத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஆங்கிலேயர் காலத்திலே வைக்கப்பட்ட நில அளவைக்கல் சர்வே ஸ்டோன் அதில் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு இந்து மதத்திற்கு எதிராக இந்து மக்களின் மனநிலையை உண்மையிலேயே புண்படுத்தக்கூடிய வகையிலே கோயிலுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கல்லிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவே ஒரு முயற்சி எடுக்கப்பட்ட போது நீதிமன்றம் தலையிட்டு அங்கே தீர்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தேவையில்லாத வகையிலே இப்பொழுது திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தேவையில்லாமல் தலையிட்டு அரசை மீறி ஒரு தீர்ப்பை அவர் வழங்கியிருக்கிறார், கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறையை தாண்டி அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய சூழலை எல்லாம் உடைத்து எரியக்கூடிய விதமாக தீர்ப்பை வழங்கி மத்திய போலீஸை அங்கே அனுப்பி அங்கே தீபம் ஏற்றப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இதை பயன்படுத்தி கொண்டு பிஜேபி அங்கே மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கூட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் கண்கூடாக அங்கே பார்க்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது என்றால், அங்கு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இது இன்னொரு அயோத்தியாவாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இன்று நாடாளுமன்றத்திலே இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பிய பொழுது பாராளுமன்றத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் மூத்த மெம்பர் திரு TR பாலு அவர்களை பார்த்து, நீங்கள் பேசுவது உங்களுக்கும் நல்லதல்ல, உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல என்று மிரட்டக்கூடிய வகையிலே, எச்சரிக்கை விடக்கூடிய வகையிலே பேசியிருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் 0 ஹவர்ல மெம்பர்ஸோடைய டைம் அது. அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸை அவங்க எழுப்ப முடியும். ஆனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அமைச்சர் திரு முருகன் அவர்கள் தேவையில்லாமல் அங்கே மிக நீண்ட ஒரு உரையை ஆற்ற அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் பல பொய் பிரச்சாரங்களை அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறார். தொடர்ந்து பிஜேபியுடைய அரசியல் வியூகம் என்பது மத கலவரத்தை உருவாக்குவதுதான் என்பதை நாம் கண்கூடாக ஒவ்வொரு இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி நீதிமன்றத்தை பயன்படுத்தி மணிப்பூரிலும் இந்த தீர்ப்பிற்கு பிறகுதான் அங்கே கலவரங்கள், ஒரு தவறான தீர்ப்புக்கு பிறகுதான் கலவரங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அதே போல நீதிமன்றத்தை பயன்படுத்தி அங்கே கலவரங்களை உருவாக்குவது என்பது மிகவும் தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.